வணக்கம். இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுருங்க, கேஸ் பற்ற வச்சுருங்க. வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் மட்டும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சோம்பு 1 ஸ்பூன், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை துண்டு இதுவும் சேர்த்துருவாங்க. கூடவே 2 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க, அதுவும் சேர்த்துருவோம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வறுத்து எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருவோம். கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் விட்டுருவோங்க. இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருவாங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவாங்க. அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸு தான் நான் வாங்கினேன். அது இப்போ சேர்த்துருவாங்க. நல்லா வதக்கி கொடுங்க. மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 50 ml தான் தண்ணி விடுறேன். இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைப்போங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நல்லா கலந்துக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துட்ட இந்த பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோங்க கூட. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்து கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோங்க. பெப்பர் ஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.